விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும். அப்போ அந்த உன்னதத்தை நோக்கும் வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்னா என்ன செய்யணும்? மனுஷனுக்கு வாய்மொழியினால் சந்தோஷம் என்னச்சுன்னா, அதாவது மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளோ நல்லது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ நல்லதாக இருக்குன்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருக்குன்னா, மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிற யாவரும் அதன் கனியை என்ன செய்வாங்கன்னா புசிப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. ஆமென். அப்போ கீழ் பாதாளத்தை போகா விடாதபடிக்கு விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. அங்கே போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், அது நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். மகிழ்ச்சி தராத வார்த்தைகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? மனதுக்கு சஞ்சலம் உண்டா